இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும், மன கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும், வாரும் தூய ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. அனைத்து விதமான கட்டுகள் தெரிந்தும் தெரியாமலும் அந்த எல்லா விதமான கட்டுகள் ஒட்டைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, the mighty name of Jesus, we pray. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. So இன்னைக்கு வந்து நம்ம சாலமன் ஞான நூலில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நமக்கு பல பல பேருக்கு வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு போராட்டத்திற்கு சில பதில்களாக இருக்கலாம். சரிங்களா? நம்ம இன்னைக்கு அதை தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? சாலமன் ஞான நூல் 12வது அதிகாரம், அதில் 1வது வசனம், முக்கியமாக 1வது வசனம், 2வது வசனம், இந்த வசனங்களை வைத்தான் வந்து அந்த அதிகாரம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து பல விபிலியத்தில் இந்த இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துல போடப்பட்டிருக்கும். விஸ்டம் ஆஃப் சாலமன் ஞான நூல் 12வது அதிகாரம் 1-2 வாசிக்கிறீங்களா? உம்முடைய அழிய ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிறிது சிறிதாக கடவுள் வந்து திருத்துவார். அதாவது நம்ம வந்து விபிலியத்தை வாசிக்கும் போது தவறாக பல பேர் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்க வந்து தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? விபிலியத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வெகு தூரம் இருக்கிற கடவுள் அந்த அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் நம்ம வாழ்க்கையில பத்தி பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சிந்திக்கிற சில நபர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா, தீர்ப்பளிக்கிற, அவர் வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக காத்து நிற்கிற ஒரு கடவுளாக பார்க்குற நபர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான உண்மையை நம்ம புரிந்து கொள்கின்றோம். ஆவியானவர் எல்லா விஷயங்களும் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் கண்கள் நம்ம மேல இருக்கின்றதுன்றது மட்டும் கிடையாது. அவர் திருத்துகின்ற முறை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். சிறிது சிறிதாக நம்ம அவருக்கு ஏற்றபடியாக மாறணும் அப்படின்றதுக்காக நீங்க சில விஷயங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். மாற்றமே வராத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரணம் புரியும். சரிங்களா? கடவுள் அது வந்து இது இன்னும் தெளிவா புரியணும்னா இந்த விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். கடவுள் மாறாதவர். நம்ம ஜெபிப்பதனால கடவுள் மாறல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மலாக்கி 3:6 கடவுள் மாறாதவர். இந்த சில கடவுளுடைய சில குணாதிசயங்கள் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். அதுல ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் அப்படின்றது மலாக்கி 3:6 வாசிக்கிறீங்களா? மலாக்கி புத்தகம் 3:6. அவர் வந்து ஒரு தோட்டக்காரராக நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு சிந்திக்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். வாசிக்கிறீங்களா? மலாக்கி 3:6. யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால் தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கடவுள் எப்படி நம்ம சிந்திக்கணும்? கடவுள் வந்து ஒரு தோட்டக்காரர். நம்ம வந்து அவரு மாறாதவர். நம்ம ஜெபிப்பதனால அவருக்கு ஒரு மாற்றம் வரப்போறது இல்ல. நமக்குள்ள நம்ம ஜெபிக்க இந்த ஒரு நம்ம ஜெபிக்கிற விஷயங்கள் பெறுவதற்கு நமக்குள்ள சில மாற்றங்களை அவர் வந்து விரும்புகின்றார். சரிங்களா? சிறிது சிறிதாக தான் அவர் வந்து திருத்துவார். ஒரேடியா திருத்திட மாட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள், கடவுள் கண்ணிலையில நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன்,
கடவுள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. நுண்ணிப்பான பாவங்கள்ல இருந்து பெரிய பெரிய பாவங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாருன்னா, நம்ம வந்து ஏன்னா சில பேர்லாம் வந்து இந்த கவுன்சிலிங்க்கெல்லாம் வருவாங்க. நான் கரெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன் பிரதர். நீங்க வந்து என்ன வந்து பாராட்டுவீங்கன்னு நான் நினைச்சேன். அ ஒரு ஒரு நபருக்கு இப்போ வந்து கடவுள் வந்து ஒரு முதுகு வலியிலிருந்து ஹீலிங் தராரு. பிரைஸ் தி லார்ட். அ நான் நினைச்சேன் நான் வந்து எனக்கு வந்து நீங்க நல்லா பாராட்டுவீங்க அப்படின்னு. ஆனா எனக்குள்ள இருக்கிற குறைவ நீங்க வந்து காட்டுனீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1, 2ஆ இருக்காது. பல விஷயங்களாக இருக்கும். கடவுள் வெளிப்படுத்துவார். பல விஷயங்கள் வெளிப்படுத்துவார். ஆனா அவங்க என்ன அவங்க சாத்தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு தவறான சிந்தனைய போட்டுருவான். நான் கரெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு. சிறிது சிறிதாக எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். ஒரு மருத்துவர்ட்ட போன உடனே அவங்க சொல்றாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரேடியா சில நேரத்துல வந்து தாங்க முடியாதுன்றதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு மெயினான ஒரு பிரச்சனைய வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியிற அளவுக்கு சில பிரச்சனைகள் கடவுள் சுட்டிக்காட்டுவார். ஏசாயா 42ல 3வது வசனம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியும். ஏசாயா 42ல 3 வாசிக்கிறீங்களா? நெறிந்த நாளலை எரிந்த முறியார், நாளனை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மங்கி எரியும் திரியை அவர் அணைக்க மாட்டார். நம்ம அந்த மாரி மங்கி எரியும் திரி தான். ஆண்டவருக்காக பிரகாசமாக நமக்கு ஒளிகள் இல்ல. மங்கி எரியும் திரிகள். சும்மா ஒரு காத்து அடிச்சா நம்ம வந்து அழிஞ்சிரும். அது நமக்கு பல நேரத்துல தெரியல. நம்ம எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும்னு நம்ம நெனச்சுக்குவோம். ம். ஒரேடியா எல்லாமே திருத்தணும் அவர் முயற்சி செய்ய மாட்டாரு. சிறிது சிறிதாக பிள்ளைகளை திருத்துவதைப் போல், நம்ம ஆணவம் வந்து நம்ம ஆணவத்துல நம்ம இருக்கிறனால நம்ம நொறுங்கிடுவோம். நம்ம எதிர்நோக்கே இருக்காது. நமக்கு வந்து, ஐயோ! இதுல இருந்தெல்லாம் என்னால வந்து விடுபெற்று வர முடியாது அப்படின்ற எண்ணத்திற்கு நம்ம சென்றுடுவோம். அதனால சிறிது சிறிதாக தான் கடவுள் வந்து நம்மள திருத்துவார். சரிங்களா? நம்ம சுகந்திரத்தை 2வது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சிறிது சிறிதாக திருத்துறார் அப்படின்னு முதல் காரணம், நம்ம வந்து இந்த அணைகின்ற விளக்குகள் போல தான். நம்மளால அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தின் பாரத்தை எவ்வளோ பெரிய பாவி நான் அப்படின்ற உணர்த்துதல் வரும்போது, பேதுரு என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர் வந்து, "நான் பாவி ஆண்டவரே! என்னை விட்டு விலகும்" அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுடைய அவர் எவ்வளவு தூய்மையானவர் அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்ட உடனே, "நான் பாவியானவரே! நான் தகுதியற்றவன்" அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய கால் முன்னாடி கால்ல விழுந்துடுறாரு அவரு. அவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய தூய்மையை பார்த்து, அ அ அத புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அத புரிஞ்சுக்கணும் நம்ம. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல 8வது வசனம். "ஆண்டவரே! என்னை விட்டு விலகிடுங்க. நான் பாவி ஆண்டவரே" அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வந்துருவோம். லூக்கா நற்செய்தி 5ல 8 வாசிக்கிறீங்களா? இதைக் கண்ட சீமோன் சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ம். அந்த ஒரு நம்ம இது வந்து பல இடத்துல இது ஆண்டவர முழுமையாக அவர பிரம்மாண்டத்தில் நம்ம அவர பார்த்தோம். அவர் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையை எதிர்பார்க்கின்றார். ம். அப்படிலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பல பல பேர் நம்ம தகுதியற்றவர்கள் தான். ஏசாயா 6வது அதிகாரத்துல அவரு கடவுள பார்க்கும்போது, "ஐயோ! எனக்கு கேடு. நான் அவர பார்த்துட்டேன். நான் தகுதியற்றவன்." அவர நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள நெருங்கி வரோமோ, நம்ம தகுதியற்றவர்கள் அப்படின்றத உணர்வோம். தகுதியற்றவர்கள். அவர் சொல்றார், "இன்னும் தூய்மை இல்ல." யாரு? ஏசாயாவுக்கே தூய்மை இல்ல அப்படின்னா, நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரத்துல அவர் பிரம்மாண்டமாக விண்ணக தந்தை அவர் பார்க்கிறார். அவர் துங்கலாடைய பார்க்கிறார். அவர் மகிமையை அவரு பார்க்கிறாரு. அரியணையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர பார்க்கிறாரு. அவர பார்த்து, "ஐயோ! எனக்கு கேடு. நான் வந்து தூய்மையற்றவன்" அப்படின்னு உணர்கின்றார்.
ஏசாயா 6வது அதிகாரம் 1-5 வாசிக்கிறீங்களா? உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரலொலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகை. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 4வது வசனத்துல யாரோட சத்தத்தினால இந்த அதிருது, சரிங்களா? அதிருது. யாரோட சத்தத்தினால அதிர ஆரம்பிச்சது? என்ன நினைக்கிறீங்க? நாலாவது வசனத்துல அது முழுவதும் அதிருது, நடுங்குது. வானதூதர்கள் வந்து கடவுளை பிரைஸ் பண்ணும்போது ஆமா, வானதூதரோட சத்தத்திலேயே இவ்வளவு அதிருது. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு கடவுள் வந்து தூய்மையா, பிரம்மாண்டமானவர், வல்லமையானவர் அப்படின்றது நம்ம இன்னும் தியானிக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு தியானிப்பது. 2வது விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது, நம்ம சுதந்திரத்தை அவரு மதிக்கின்றார். நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம வந்து இந்த பப்பெட் மாதிரி கிடையாது. இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரிலாம் கிடையாது. நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பொறுமையில இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னும் பொறுமையில வளருவதற்காக நேரத்தை அவர் கொடுப்பாரு. சிறிது சிறிதாக தான் அவர் நம்மளை திருத்துவார். சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு திருத்த வேண்டி இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே வந்து பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாகுவாங்க. ஆனா அது ஒரு விதமான ஆணவம் அப்படின்றது, நான் கரெக்டா இருக்கேன், நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயமா நீதிகரித்திருக்கிறாங்க. நான் வந்து கரெக்டா இருக்கேன், நான் மத்தவங்களை போல் இல்ல அப்படின்ற உள்ள ஒரு ஆணவம் இருக்கு அப்படின்றது உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். நான் பல நேரத்தில் நானும் அந்த மாதிரி இருந்திருக்கிறேன். அது ஒரு விதமான ஒரு கட்டு. பல நேரத்தில் நமக்கு தெரியல. அவர் கிருபையோட நம்ம சேர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் உண்மையா அந்த கிருபையில் நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது. நேத்திக்கு ஒரு நபர் கடவுள் வந்து வெளிப்படுத்தினார் சொன்னாங்க. எப்படி நான் வந்து இன்னும் சில மாற்றங்கள் கடவுள் எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நமக்கு ஆணவம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வந்து இதெல்லாம் ஐயோ ஏன்னா எப்ப மாறுவேன் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ள வரும். இல்ல, கடவுள் வந்து மாற்றத்தை காட்டுறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நன்றி, எனக்குள்ள நீங்க ஒரு மாற்றத்தை காட்டுகின்றீர் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம வெளி தோற்றத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். வெளியில அந்த மரத்தின் கனிகளை போல், அதெல்லாம் இலைகளை போல் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா கடவுள் வந்து அந்த வேரை பார்க்கிறார். அந்த மரத்தோட வேரை, நம்ம உள்ளத்தை பார்க்கிறார், ஆழ் சிந்தனைகளை பார்க்கிறார். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த பாவத்தின் விளைவுகளை உடனடியா நீக்கிடணும் கடவுள் அப்படின்ட்டு. இந்த வேதனையை எடுத்து விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு. எதனால இந்த வேதனைகள் வருது, அதை நீக்கணும் தான் கடவுள் விரும்புறாரு. சிறிது சிறிதாக தான் அது வந்து அவரால் மாற்ற முடியும். ஏன்னா நம்ம அனுமதிக்கிறது சிறிது சிறிதாக தான் கடவுள் நமக்குள் மாற்றத்தை அனுமதிக்கின்றோம். அதனாலதான் இது ஒரு தண்டனை கிடையாது, ஒரு தீர்ப்பு கிடையாது, திருத்துவதற்காக அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நோக்கம் திருத்துவதற்காக. ஹெப்ரேயர் 12:6 ஒரு மகனாக மகளாக பார்ப்பதனால் நம்ம தீர்ப்பளிக்கல, நம்ம
அ மனம் மாறுதலுக்கு வருவதற்காக, இன்னும் ஆழமான, இன்னும் ஒரு மேன்மையான உறவுக்கு வருவதற்காக, அவர் தூய்மையில் பங்கு பெறுவதற்காக. எபிரெயர் 12:6 வாசிக்கிறீங்களா? தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது அவருடைய அன்பின் வெளிப்படுத்துதல். அன்பின் வெளிப்படுத்துதல். சரி, இப்போ இது இதெல்லாம் தியரி. பிராக்டிகலான சில நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் நீங்க சிந்திக்கணும். ஒரு நான் இது எடுத்துக்காட்டுக்காக இப்போ உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோ. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு கோபம். நீங்க கோபம் வருகின்ற சூழ்நிலைகள் வருது. நீங்க கோவப்படுறீங்க. உணர்றீங்க. ஆவியானவர் உணர்த்துறாரு. நீ இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க கூடாது. நீ இன்னும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்துதல் வருது. சரிங்களா? அப்ப நீங்க மனம் மாறுறீங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் யாருக்கிட்ட நீங்க கோவப்படுறீங்கன்னா அவங்க கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. உங்களுக்குள்ள அந்த பாரம் நீங்குகிறது. நீங்க பாவ மன்னிப்பு சொல்றீங்க. ம். ஆ நல்ல விஷயம். நான் வளர்றேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கடவுள் அதோட எல்லாம் முடிஞ்சிடாது. நம்ம ஏபிசிடி அப்படின்றதான் கத்துக்கிறோம். இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லணும். திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இன்னும் நமக்கு அதிகமான கோபம் வருகின்ற சூழ்நிலைகள் வரும். அடுத்த நாளே வரும். அடுத்த வாரமே வரும். 2 நாளுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் வரும். நம்ம உணர்ச்சிகள் தூண்டுகின்ற விதத்தில் தான் அவங்க பேசுவாங்க. நம்ம நெருக்கமானவர்கள் தான் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. அப்பவும் உங்களால அமைதியாக இருக்க முடிகின்றதா? எப்படி நம்ம கடவுளை கோவப்படுத்துகின்ற விதத்தில் நம்ம செயல்படும் போது கடவுள் அமைதியாக இருக்கின்றாரோ அதே போல் நம்மளால அமைதியாக இருக்க முடிகின்றதா இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சோதிப்பார். சோதனைக்கு சில சூழ்நிலைகள் வரும். உங்களால அமைதியாக இருக்க முடியுதா? நீங்க நம்ம மற்றவர்களை பார்க்காம ஆண்டவர் இது ஒரு ஆன்மீக உலகத்தை அதிகமாக பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆன்மீக உலகத்துல கடவுள் நமக்காக காத்து நிற்கிறார். அவர் கிருபையை நாடி நம்ம கோபத்துக்கு விழாம எரிச்சலுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படணும் அப்படின்ட்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்படி சிந்திப்போம். என்ன அப்படின்னா, 2வது வாட்டி அந்த சோதனை வரும்போது நீங்க பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? தன்னடக்கத்தோட செயல்படுறீங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்குவோம். அந்த மாதிரி சிந்திப்போம். என்ன நினைக்கிறீங்க? 3வது நாள் அந்த சோதனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நாள் வேற விதமாக அந்த சோதனை வரும் கோவப்படுத்துவதற்கு. உங்க நெருக்கமான ஆளாக இருக்க மாட்டாங்க. வெளியில இருந்து சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். குழந்தை அழுகுதா இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன கொசு வழியாவும் கடவுள் இப்போ நம்ம இந்த எரிச்சலுக்கு கோவப்படாம இருந்துட்டா பத்தாது. நம்ம எரிச்சலுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்புவார். எரிச்சலுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னா அவனை பார்ப்பாரு. ஏன்னா கோவப்படாம இருப்பது அப்படின்றது இந்த இலைகள். ஆனா அந்த வேர் எடுத்திருக்கா அந்த கோவம் வேர் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா முதல் எரிச்சலாக வரும். அதுக்கப்புறம் தான் அந்த கோவமாக வரும். அதுக்கப்புறம் சினம். அதுக்கப்புறம் இந்த ரிவெஞ்ச் பழிவாங்குகின்ற எண்ணத்திற்கு அளவுக்கு போறது. இந்த மாதிரி கட்டங்கள் இருக்கு. ஆன்மீக வளர்ச்சியில பல கட்டங்கள் இருக்கு. அந்த கட்டத்தில் ஆன்மீக வளர்ச்சியின் கட்டங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளருகின்றோம். அந்த கனிகள் வளரணும். இந்த சின்னதா இருந்தா பத்தாது. கனிகள் வளரணும். ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக நம்ம மாறணும். அந்த எரிச்சல் வரலையா அப்படின்னு ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துவாரு. இச்சையின் ஆசை இருக்குது. அதை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு ஆண்டவர் வழி நடத்துவார். தீர்ப்பளிக்கின்ற எண்ணம் இருக்கின்றது. அதை விட்டு நீ வெளியில வா அப்படின்ட்டு எச்சரிக்கை தருவார். இப்போ உன்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியுதானா இச்சையின் பார்வையை விடு. அவங்கள அன்பு செய்கின்ற பார்வையில் அவங்க பாரு அப்படின்னு சொல்லி வழி நடத்துவார். நாவை கட்டுப்படுத்த நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளம் இன்னும் ஆழமாக அவங்கள பார்க்கும்போது அன்பின் முறையில் பார்க்க படிப்படியாக சிறிது சிறிதாக தான் கடவுள் திருத்துவார். ஏன்னா கடவுள் நம்ம சிறிது சிறிதாக தான் நமக்குள்ள மாற்றம் வரும். ஒரேடியா புனிதர்களாக மாற முடியாது. எப்படி ஒரு ஒரு அறை நம்ம
அதை தூய்மைப்படுத்துவதற்கு எல்லாம் முழுசா தூய்மைப்படுத்திடலாம். அது மாதிரி கிடையாது நம்ம உள்ளம் அப்படின்றது. ஒரு கேன்சர் நோய் வந்து நீக்குவதற்கு அந்த டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூமரை நீக்குவதற்கு அதை வந்து பலவிதமான இடத்துல அந்த டியூமர் வந்து இருக்குன்னு வச்சுக்குவோம். பல இடத்துல அந்த டியூமர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 2-3 இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 3 இடத்துலயும் ஒரேடியா அதை வந்து நீக்க மாட்டாங்க. படிப்படியா தான் அந்த சர்ஜன் வந்து எடுப்பாரு. படிப்படியாக தான் அந்த கோபம், எரிச்சல், இச்சையின் ஆசைகள் எல்லாம் வந்து தனித்தனியா அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த சுயநலத்திலிருந்து வருகின்ற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. சரிங்களா? படிப்படியாக ஆண்டவர் விடுதலை தருவார். ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பேராசை. அது மாதிரி ஒன்னொன்னாக விடுதலை வந்து அவர் தந்து கொண்டிருப்பார். அப்பதான் அவர் நெருங்கி வர முடியும். அவர் பிரகாசத்தில் அவருடைய தூய்மையில் பங்கு பெற முடியும். சோர்வடையாதீர்கள். இன்னும் எனக்குள்ள மாற்றம் வேண்டி இருக்கா? முதல்ல நான் வந்து இப்போ அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறது என்னன்னா, உள்மன காயங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. உள்மன காயங்கள் சரியாகாம, உள்மன காயங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காம, அதுக்காக நீங்க ஜெபிக்காம, எனக்கு இந்த கோபம் நீங்கணும், எனக்கு இந்த மத்த விஷயங்கள்லாம் நீங்கணும்னு சொன்னீங்கன்னா, நடக்காது. முதல் சில படிப்படியாக தான் வளர முடியும். இந்த உள்மன காயங்கள்ல இருந்து வருகின்ற கோபங்கள் தான் இது. இந்த இச்சையின் ஆசை தான் இது. அதுக்கு ஒரு ஆறுதலுக்காக. அந்த எரிச்சல் வருது இந்த உள்மன காயங்கள்ல இருந்து தான். பல பேர் உங்கள வேதனைப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க வந்து அது இன்னும் சரிப்படுத்தல. நீங்க கோவத்த விடணும்னு நினைப்பீங்க. 1 நாள், 2 நாள் கரெக்ட்டா இருப்பீங்க. 3வது நாள் எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் திரும்ப கோவம் வரும். ஏன் அப்டின்னா, உள்மன காயங்கள் இன்னும் சரியாகல. அதுக்கு இன்னும் வந்து சுகம் பெறல. சங்கீர்த்தனம் 147:3 வைத்து ஜெபிக்கல. இன்னும் பல வசனங்கள் இருக்கு. ஒரு வசனம் போதும். ஜெபித்து ஒரு மாற்றம் வருவதற்கு. நான் ஒரு மலை வந்து நீங்கிறதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். ஆனா, ஒரு சின்ன விஷயம் தான் கடவுள் எனக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியல. அது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு பல நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த கவுன்சிலிங்ல பிரதர் இன்னும் ஒரு விஷயம் தான் சொன்னாரு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் மாற்றம் செஞ்சா தான் நம்ம அடுத்த படிக்கு செல்ல முடியும். சரிங்களா? முதல்ல ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சா தான் அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ஓட்ட முடியும். நம்ம நடக்கிறதுக்கே இன்னும் சரியா வந்து நடக்க ஆரம்பிக்கல. மன உறுதி இன்னும் வரல. நம்ம சிந்தனைகள் சிதற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆழப்படவில்லை ஆன்மீகத்தில். ஆ ஆண்டவர் வந்து ம் இன்னும் அவர் நமக்குள்ள செயல்பட்டுட்டு இருக்கிறார். அவர் வந்து நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம எவ்வளோ தடவ நம்ம கீழ விழுந்தாலும், அவருக்கு நம்மள கைவிட மாட்டார், நம்மள விட்டு விலக மாட்டார். ஆவியானவருக்கு கீழ்ப்படுகின்றீர்களா? இன்னைக்கு ஆவியானவருக்கு நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்றத தான் நீங்க சிந்திக்கணும். சிறிது சிறிதான என்ன மாற்றம் உங்களுக்குள்ள வந்தது? அப்படின்னு தான் நீங்க சிந்திக்கணும். ஆவியில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவரு நம்மளால முழுமையா மாற்ற முடியாதா? அப்படின்னு சிந்திக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. கடவுளால மாற்ற முடியாதனால கிடையாது. நம்ம தயாரா இல்லாதனால. அதுக்கு இன்னும் நமக்குள்ள பல மாற்றங்கள் இருக்கு. வர வேண்டி இருக்கிறதுனால தான். வேற ஒண்ணும் கிடையாது. ம். அதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். அவர் சொல்றாங்க. அவர் சாயலில் நம்ம வந்து சிறிது சிறிதாக 1 டிகிரி ஆஃப் குளோரி டூ அனதர் அப்படின்னு போட்டுரும். 2 கொரிந்தியர் 3ல 17 18 வாசிச்சோம். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மேன்மேலும் மாற்றம் பெற்று சிறிது சிறிதாக மாற்றம் பெற்று அவர் சாயலில் மாற்றப்படுகின்றோம். ஆவியானவர் எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு.
ஆவியானவர் எப்படி செயல்படுவாருன்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக ஒரு தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீவு. இதுதான் அந்த தீவு. ஆண்டவரை முதலா ஏற்றுக்கொள்ள போது தீவுல ஒரு ஒரு இடத்துல நம்ம இடம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். அவர் காட்டுவாரு. இந்த இடத்துல நீ எனக்கு இடம் கொடு. இன்னும் இந்த இடத்துல நீ இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் இந்த இடத்துல சிறிது சிறிதாக அந்த மாற்றம் கொண்டு வந்து அந்த முழு இதயத்தும், முழு ஆன்மா, முழு சரீரம் முழுவதும் நமக்குள்ள அந்த மாற்றம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. இனி இது நான் அல்ல. நான் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இறந்துடும். இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்ற ஒரு ஆழமான மாற்றத்திற்கு சிறிது சிறிதாக கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுவாரோ அதுபோல் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் செயல்படணும். நம்ம ஆவியானவரோட அவர் ஆற்றலால் நம்மளால முடியும். அவர் அந்த கிருபையை தருகின்றார். நான் வந்து அதான் பவுல் சொல்லுவார், நான் வந்து அவரை போல் வாழ்வதை போல் நீங்களும் அவரை போல் வாழுங்க அப்படின்னு. நான் என்ன கடவுளா அப்படின்னு சிந்திக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். அவரை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. அந்த பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவரை மாதிரி இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நம்ம வர ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாசகம் வந்து எனக்கு ஒரு அளவான ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கு. அது ஒரு விளக்கங்கள் எனக்கு தெரியல. அதுக்காக கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். அதாவது இன்னைக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:25 மற்றும் 27. மத்தேயு 11:25-27. அதுல கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் விட ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வின்றி வேறு யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு வேறு எவருக்கும் தந்தை அறியார் என்று கூறினார் வார்த்தை வந்திருக்கீங்களா? இதுல வந்து எனக்கு இந்த உள்கருத்து எனக்கு புரியவில்லை. நாம் வந்து இயேசுவின் அப்பா என்று அழைக்கிறோம். அப்பா வந்து பிள்ளைகள் வந்து அறிந்திருப்பார். அவர் சிலுவையில் தொங்கும் போது மரியாதையிடம் இதோ உன் மகன், இதோ உன் தாயின்னு ஒப்படைக்கும் போது அவர் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாதான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். அப்படிங்கும்போது சில நேரங்கள் நமக்கு கோபங்கள், இந்த மாதிரி தீய எண்ணங்கள், நாட்டங்கள் வரும்போது நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஏன் நம்ம தகுதி விலக நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொன்ன கருத்துக்களை கோபத்தை விட்டாலும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும்னு நீ சொல்லியிருக்கிறீங்க. வழியாக கோபத்தை விடும்போது அடுத்த கட்டம் கோபம் வரும், அடுத்த நாளே கோபம் வரும், ஒரு வாரம் கழிச்சு கோபம் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் கோபம் வரும்போது எவ்வளவு பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது தீராத வடு காயங்கள் அடுத்த செகண்டுக்கு வேற இச்சைகள் வழியாக உங்களுக்கு அந்த பாவ நாட்டங்கள் வரும்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது நம்ம டெய்லி தெரிஞ்சவரை ப்ரேயர் பண்ண 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 அந்த நாட்டங்கள் ஒரு சிலது குறையுது, ஒரு சில வெளிப்பாடு வரும்போது இந்த இறை வார்த்தை வந்து தந்தை மகன் அறியோ, மகன் தந்தை அறியும்போது நம்ம இயேசு அப்பான்னு போது நம்ம உள்ளத்துக்கு இயேசு கண்டிப்பா அறிந்திருப்பார்ல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இயேசு அப்பா நம்ம காப்பாற்றணும் இல்லையா? இதுக்குதான் எனக்கு ஒரு விட கிடைக்க முடியுது. நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அதான் இதோடைய சந்தேகம் எனக்கு தெரியல. அதனால தான் கேள்வி. இன்னைக்கு வாசகம் நீங்க சொன்ன ஆவியன் தோணுதலுக்கு இது ரெண்டே இணையா வரும்போது என்னுடைய மனம் தோணுது. இது சரியா தவறான்னு தெரியல. விளக்கம் தான் கேட்கிறேன். புரியுது. இப்போ நம்ம கோவப்படுவது அப்படின்னு நான் சொன்னேன், இந்த உள்மன காயங்கள் அப்படின்னு சொன்னேன். இது இந்த கோபம் எதனால வருது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். சரிங்களா? நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம கோவப்படுறோம், நான் சொன்ன மாதிரி அவங்க செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சிந்திக்கணும். இது நான் விருப்பப்படுற மாதிரி அவங்க வந்து செய்யலை, நான் ஆசைப்படுற மாதிரி நம்ம செய்யலை அப்படின்னு நம்ம வந்து அன்புல செயல்படுறதுக்கு அது தடையாக இருக்கா, ஆணவத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 13 போட்டிருக்குல்ல, நம்ம அன்பில் செயல்படுவதில்லை அப்படின்ட்டு, நம்ம விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை தேவை அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு. சரிங்களா? நம்ம பல நேரத்துல வந்து கோபத்தின் ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஐ மீன் பல காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம்
நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்காத ஒரு காரணம் என்னன்னா, நான் என் விருப்பப்படி செய்யல. எனக்கு வந்து மற்றவர்கள் பணிவிடை செய்யவில்லை அப்படின்றது தான். அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது இருக்குதா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஆனா இந்த வாசகம் நீங்க வந்து ஆக்சுவலா உண்மையான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 25 நீங்க வந்து ஞானிகளுக்கு இல்ல, பிள்ளைகளுக்கே. இந்த பிள்ளைகளுக்கே இது வெளிப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. ஆ இதெல்லாம் வந்து மறைந்த ஞானிகளுக்கு மறைத்து அது வந்து பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? யார் முன்னாடி இருக்கிற இந்த என்ன சொல்லணும்னா, மனம் மாறுதல் வராதவங்களுக்கு அவர் வந்து இந்த மாரி ஒரு விதமான தீர்ப்பளிக்கிற மாரி தான் பேசியிருப்பாரு அங்க. உங்களுக்கு இன்னும் வந்து எளிதா இருக்கும். சோதோம் குமோராவுக்கு இன்னும் எளிதா இருக்கும். உங்களுக்கு இன்னும் மோசமா இருக்கும். கொராசின், பெத்சேதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இத வந்து சொல்றாரு. ஏன் அந்த மாரி சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து மனம் மாறுறதுக்கு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. அந்த மாரி ஒரு மனநிலையில, ஒரு ஆணவத்துல அவங்க செயல்பட்டாங்க. அவங்க சிறு பிள்ளை ஆவறதுக்கு தயாரா இல்ல. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி ஞானம் இருக்கு. ஞானம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு நிரம்பின குடத்துல வந்து இன்னும் நிரப்ப முடியாது. அந்த மனநிலையில இருந்ததுனால தான் அவரு கடவுள் நன்றி செலுத்துறாரு. ம். இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துறாரு. யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இந்த மீனவர்கள், படிப்பறிவு இல்லாத பேதுருவுக்கு அந்த மாரி சிறு பிள்ளையாக இருக்கின்றவர்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்து அத வெளிப்படுத்துறாரு. புரியுதுங்களா? தெளிவாகுதுங்களா? ஓகே பிரதர், ஓகே பிரதர். ம். ஓகே ஓகே. பிரதர். காலையில அந்த இறைவசம் படிச்சு குழப்பம் வந்துச்சு. இப்ப எனக்கு தெளிவா இருக்குது. தேங்க்யூ. ம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு வந்து கால்ல கூட ஒரு வலி ஆண்டவர் வந்து இப்ப நீக்குகின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னும் நம்ம அத வந்து இன்னும் இது விடுதலை பயண நூல் சரிங்களா? ஆம், ம், விடுதலை பயண நூல் வந்து நம்ம 20வது அதிகாரத்தையே நம்ம இன்னும் ஆழத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? 20வது அதிகாரமே இன்னும் ஆழத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நம்ம ஆழத்துக்கு நம்ம செல்லவில்லை. ஆழத்துக்கு நம்ம செல்லவில்லை. அதான் நான் யோசிக்கிறேன். 20வது அதிகாரத்தையே நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திப்போமா? இல்ல அடுத்த ஒரு ஆ ம் அதிகாரத்திற்கு எல்லாம் நம்ம செல்வோமா? அப்படின்றது. அடுத்த 2 அதிகாரத்திற்கு நம்ம செல்வோமா? விடுதலை சரி. பயணத்துக்கு பார்க்கணும். சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சாரி கேட்கல. விடுதலை பயணம் இருக்கு இல்லைங்களா? அதிகாரம் 1, அதிகாரம் 20 சொன்னீங்களா? விடுதலை பயணம் அதிகாரம் ஆ. 20. ம். அதே நம்ம தியானிப்பது கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. அதுதானே தியானிக்கிற வார்த்தை மாதிரி அமைதி நமக்கு அதே தியானிப்போம் பிரதர். ம். ஏன்னா அது வந்து நம்ம இத ஓரளவுக்கு தியானிச்சுட்டோம். அதான் கொஞ்சம் முன்னாடி போக சொல்ற மாரி தான் இருக்கு. 20வது ஆம் அதிகாரத்துல நம்ம சில விஷயங்கள் தியானிச்சது விட்டுட்டு இன்னும் மாறாக, ஆம் 20வது அதிகாரத்துல 22வது வசனம். இது வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஆண்டவர் மோசேயை நோக்கி மோசேயை பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல். நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம தியானிக்க போற விஷயம் அப்படின்றது, சரிங்களா? இப்ப இந்த நம்ம வந்து இந்த வசனங்கள் மட்டும் அந்த அதிகாரமா போறது மட்டும் பத்தாது. சில அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆழமான ஞானங்கள் இருக்கும். அதனால தான் இந்த அதிகாரத்திலே கொஞ்சம் நான் நிக்கிறேன். சரிங்களா? அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது, இன்னைக்கு கூட வந்து ஒரு ஆமா. இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம கூட இருக்கிறாரு இப்போ. அப்ப அவர் கேட்ட மெசேஜ் அந்த கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைப்பதற்காக தான். ஸோ கடவுள் வந்து விண்ணகத்திலிருந்து பேசினது மக்கள் கேட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கான். இது ஒரு முக்கியமான விஷயம். நான் விண்ணகத்திலிருந்து பேசினதே அவர் கேட்டிருக்கிறார். இப்ப இன்னைக்கு மெசேஜ் பண்ண நபருமே வந்து அதிகாலையில ஒரு 5 மணிக்கு அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்தபோது கடவுளுடைய சத்தத்தை சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறாரு. மனைவியை எழுப்ப முயற்சி செய்றாரு. அப்ப வந்து அவரு அந்த சத்தத்தை கேட்கிறாரு. எழுப்ப முயற்சி செய்யும்போது எழுந்திரல. 2 பேரும் எழுந்திரல. படுத்து தூங்கலாம்னு நினைக்கும்போது, "என்னோட நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டியா?" அப்படின்னு வந்து கடவுள் கேட்கிறார். சரிங்களா? "என்னோட இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இருக்க மாட்டியா?" நம்ம
அது வந்து எப்படி உள் உணர்த்துதல் இல்லை. உள் உணர்த்துதல் அப்படின்னு சொல்லி வேர்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. உள் உணர்த்துதல் கிடையாது. செவியில அவர் கேட்கிறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செவியில வந்து அவர் கேட்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்க முடியுது அவருக்கு. அந்த ஒரு அதுக்காக இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. விபிலியத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா யாருமே டெய்லி அவரோட சத்தத்தை கேட்ட மாதிரி நீங்க பார்க்க மாட்டீங்க. சத்தத்தை ஆனா அதே நேரத்தில் சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்றது கிடையாது. அவர் பெரும்பாலும் பேசுற விதம் அப்படின்றது மனதுல உள்ளத்துல அவர் பேசுவார். உள்ளத்துல நண்பர்களை போல அவரு நம்ம உள்ளத்துல மூவுரு கடவுள் நம்ம உள்ளத்துல அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு விரும்புறாங்க. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் அது எடுத்து பாத்தீங்கன்னா விண்ணக தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் நமக்கு நீங்க அங்க பார்க்கலாம். சரிங்களா? விண்ணக தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அதுல ஸோ மூன்று பேரும் நமக்குள்ள வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு வசனம் இருக்கும். நான் உன்னோட இருப்பேன். அவர் வந்து அது மட்டும் இல்ல அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ட்டும் போட்டிருக்கும். இருங்க ஒரே நிமிஷம். ஆ 14ல யோவான் நற்செய்தி 14ல 28 வாசிக்கிறீங்களா? நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தந்தை என்னை விட பெரியவர். சரி. இப்ப எனக்கு ஆக்சுவலா அந்த வசனம் மைண்ட்ல வர மாட்டேங்குது எங்க இருக்கு அப்படின்ட்டு. கரெக்ட். 23 தான். சாரி. 23வது வசனம் வாசிங்க. 14ல 23. அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ். நாங்கள் வந்து அவருக்குள் குடிகொள்வோம். நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய சத்தத்தை கேட்பது அப்படின்றது. திருவழிபாடு 3:20. ஆண்டவர் வந்து எப்பவுமே நம்ம ஆசைப்படுவதை விட அதிகமா கடவுள் நம்ம கிட்ட மற்றவங்க கிட்ட பேசணும்னு அவரு விரும்புறாரு. சில 1, 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பூனே வந்து மும்பைக்கு பக்கத்துல பூனேல வந்து நான் ஒரு தியானம் அங்க வந்து ஒரு தியானம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல தான், ஹிந்திலாம் கிடையாது. அந்த தியானம் முடிஞ்சு ஒரு நபர் வந்து ஆவியானவரை பெற்றாங்க. அந்த நார்த் இந்தியன் ஒரு கேர்ள் வந்து இந்த ஆவியானவரை பெற்றாங்க. ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து என்ன சொன்னா ஒரு அருமையா தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து என்கிட்ட அதிகமா பேசுறாரு பிரதர் அப்படின்னா. அவர் பேசுறதை நிறுத்துறதே இல்ல. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கடவுள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆன்மீகத்துல மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவதை விட கடவுள் நம்ம கிட்ட ஒரு உறவாட அவர் விரும்புகின்றார். அதான் உண்மையான ஒரு தந்தையின் ஒரு அப்பாவுடைய அடையாளம். அதுதான் அவர் நம்ம கிட்ட பேச விரும்புறாரு. அவர் நம்மளை வழிநடத்த விரும்புகின்றார். அவர் வந்து நம்மள அவர் பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் தூய்மையில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். சரிங்களா? இது முதல்ல நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம். திருவழிபாடு 3:20 வாசிச்சீங்களா? நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
தட்டிக்கிட்டே இருக்கிறாராமா. நம்ம வந்து தட்டுறது இல்ல, அவரு நம்ம இதயத்துல தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் நற்செய்தி 10:3-4, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவர் சத்தத்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து அழைக்கிறார். அவர் சத்தத்தை தவிர பல சத்தங்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்யற தவறு இதுதான். நம்மளால அந்த உள் உணர்த்துதலுக்கு நம்ம வேதனைகள் தான் அதிகமா நம்ம சிந்திக்கின்றோம். அவர் வார்த்தையை பத்தி அதிகமா சிந்திப்பதில்லை. அவர் என்ன இன்னைக்கு பேச விரும்புகின்றார் அப்படின்னு நம்ம உணர்றது கிடையாது. இன்னைக்கு என்ன உங்ககிட்ட கடவுள்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னா, இதுல இருக்கிற 42 பேர்ல 3-4 பேரால தான் வந்து ஒரு 5 மிஞ்சி போனா ஒரு 5 பேருக்கு வந்து சொல்ல முடியும், கடவுள் இது என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா கடவுள் இன்னும் அதிகமா நம்ம கிட்ட பேச விரும்புறாரு. நம்ம தகப்பன் நம்மோட பேச விரும்புறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சொல்லுங்க, இன்னைக்கு என்கிட்ட கடவுள் பேசினாரு, இந்த விஷயம் எனக்கு வெளிப்படுத்தினாரு, இந்த விஷயம் என்னை திருத்தினார், இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. பல விதத்தில் நம்ம கிட்ட பேசணும். சும்மா திருத்துவது மட்டும் கிடையாது, பல விதத்தில் நம்ம கிட்ட பேசணும் அவர் விரும்புறாரு. இயேசு கிறிஸ்துவோட அவர் பேசுறாரு, இவன் நான் அன்பார்ந்த மைந்தன், நான் இவனன் வந்து பூரிப்படைகின்றேன் அப்படின்ட்டு. அவர் சத்தத்தை நீங்க இன்னைக்கு கேட்டீங்களா? ஆண்டவர் கேட்க விரும்புகின்ற கேள்வி இதுதான். யோவான் நற்செய்தி 10:3-4 வாசிக்கிறீங்களா? அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார், ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தவர் அவர் வந்து கடவுளுடைய சத்தத்தை உள் உணர்த்ததாக மட்டும் கிடையாது, சத்தத்தை வந்து எப்படி நானும் நீங்களும் பேசுறோம் அந்த மாதிரி சத்தத்தோட கேட்கின்றார். அது மாதிரி சத்தத்தோட என்கிட்ட வந்து கடவுள் பேசியிருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்த அவர் வந்து அவர் ஆசைப்படுறாரு. ஏசையா கிட்ட எப்படி பேசினார்? ஒரு மெல்லிய குரலில் அவர் பேசுவதை நீங்க கவனிக்கலாம். என்கிட்ட வந்து இன்னும் கண்டிப்பாக வந்து அவர் பேசியிருக்கிறார். நம்ம பாவத்துக்கு விழுவதற்கான சூழ்நிலைக்கு நான் செல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி, இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல ஒரு ஆணவத்துல வந்து என் வேலையை விட்டுடுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்துட்டு கோவப்பட்டுட்டாங்க. அவங்க செஞ்ச ஒரு அநீதி நினைச்சு வந்து ரொம்ப பெரிய கோவம். ஆனா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அங்க உக்காரு, இந்த ஆணவத்தை எனக்கு பிடிக்காது, ஐ ஹேட் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் வந்து பயப்படுத்துகின்ற விதத்தை ஒரு என்ன சொன்னா ஒரு அதிகாரத்தின் விதத்திலையும் வந்து அவர் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் நீங்க வந்து ஆண்டவரின் சத்தத்தை கேட்க நீங்க விரும்புறீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் தெளிவாக ஆண்டவருடைய வழிநடத்தலை பெறணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? நேத்திக்கு நான் சொல்லி தந்த மாதிரி உங்களையே வெறுமையாக்கினா மட்டும் பத்தாது, உங்களையே வெறுமையாக்கினால் மட்டும் பத்தாது, கீழ்ப்படித்துதல். ஆண்டவரே நீங்க எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிய தயார், எது சொன்னாலும் இது தவிர எது சொன்னாலும் சொல்லுங்க நான் கீழ்ப்படிய. அப்படி இல்லை, எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிய தயார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம பல விஷயங்கள் நமக்குள்ள வந்து அந்த கீழ்ப்படிகிறது நமக்கு கஷ்டம் இருக்கு. அப்படியே கீழ்ப்படிஞ்சாலும் நான் ஒரு நாள் கீழ்ப்படிவோம், 2வது நாள் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். பல சுயநலங்கள் நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? மெல்லிய குரலில் நம்ம உள்ளத்துல அவர் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார். எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவரு உங்ககிட்ட வந்து பேசுவார். அவ்வளவுக்கு நான் உங்ககிட்ட பேசுவார். சரிங்களா? ஆனா அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு இன்னும் ஒரு தயாரெடுப்பு இல்லை நமக்குள்ள. நம்ம இப்போ வந்து ஒருத்தர் இப்போ எனக்கு வந்து ஒரு சாட்சி சொன்னா உங்களுக்கு இன்னும் அது தெளிவா புரியும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரிங்களா? ரோமியர் 8:14 ஆவியானவர், இந்த நம்ம இருக்கிற காலம் அப்படின்றது ஆவியானவரின் காலம். ரோமியர் 8:14 வாசிக்கிறீங்களா? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரால இயக்கப்படுகின்றவர்களே கடவுளை பிள்ளைகள். அதனாலதான் யாரெல்லாம் கவுன்சிலிங் வராங்களோ என்னுடைய மேலான நோக்கம் அப்படின்றது விடுதலைகள் பெறுவது, அசுத்த ஆவிகளை வெளியேற்றுவதுன்றது கிடையாது.
அது அதோடைய ஒரு பை ப்ராடக்ட். அது ஒரு தேவை. நம்ம கட்டுகள்ல இருக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் விரும்புறாரு. ஆனா மேலான விஷயம் நான் வந்து மற்றவங்களுக்கு செய்யும்போது விஷயம் என்னன்னா, அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு, அவங்க வாழ்க்கைய வந்து ஆவியானவர் ஏற்றபடியாக வாழ அவங்க வந்து முயற்சிகள் எடுக்கணும். அப்பதான் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். எவ்வளவுக்கு கீழ்ப்படிதல், எவ்வளவுக்கு நம்ம வந்து செவி சாய்க்க தயாராக இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு வந்து அவர் நெருக்கமாக போவோம். அவர் சத்தத்தை கேட்க முடியும். இன்னும் அவர் அதிகமா பேசுவார். இன்னும் அதிகமா அவர் வழி நடத்துவார். அவருடைய நண்பர்களாக மாறலாம். முதல்ல தீர்க்கதரிசிகளாக மாறுவோம். அவர் நண்பர்களாக மாறுவோம். அவருக்கு சாட்சியாக இருப்போம். தாம்சன் தம்பி. ஹலோ தாம்சன். பிரதர் சொல்லுங்க பிரதர். ஒரு சின்ன ஒரு சாட்சி, எப்படி ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் ஆவியானோட வழிநடத்தலை பெற்ற அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாட்சி சொல்ல முடியுமா? அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மாதிரி. ஓகே பிரதர். தம்பிக்கு வந்து ஒரு 18 வயசு தான். காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஆண்டவர் பல விதத்துல வழி நடத்தி இப்போ என்னோட வந்து ஊழியம் செய்யற அளவுக்கு வந்து கடவுள் உயர்த்தி இருக்கிறார். இன்னும் அசுத்த ஆவிகளை ஓட்டுகின்ற அளவுக்கு ஒரு கிருபைகள்லாம் பெற்று வல்லமையாக, சும்மா வந்து சாதாரணமா இல்லை, வல்லமையாக செயல்படுற அளவுக்கு வந்து ஒரு ஆற்றல் தந்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லு தாம்சன். பிரதர் ஃபர்ஸ்ட் வந்து நான் 2025க்கு முன்னால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போவேன். பட் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்குன்னு கடவுளுக்குன்னு கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான் வந்து எதுக்காக இருந்தாலும் என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு கூட சர்ச்சில் வந்து நைட்டு மாஸ் இருக்கு அப்படின்னா நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு கேக் வெட்டிட்டு பாதி பூசியில் அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் பிரதரை வந்து 2 வருஷமா எங்கள் சர்ச்சுக்கு வந்து சங்ககிரி பாரிஸ்க்கு வருவார். அப்புறம் அவரை கண்டாவே நான் விலகி போயிட்டு இருப்பேன். அப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க, அவரு கூட நல்லா இது பண்ணி எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஏன்னா அவரு கூட நான் விலகி போயிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு ஒரு நாள் பிரதர் வந்து எனக்கு ஜெபிச்சப்ப நான் அப்போ அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். பட் என்னை ஏதோ தடுக்குது அப்படின்னு பயத்திலே நான் இருந்துருவேன். சரி பரவாயில்ல, நம்ம கடவுள் என்னதான் சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஒரு டைம் அது எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். நம்ம பயப்படுறோம் அப்படின்னா சாத்தான் நம்மளை தடுக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம போய் பேசணும் அப்படின்னு ஒரு நாள் பிரதர்கிட்ட பேசினேன். நானும் அவரோட கவுன்சிலிங்ல உட்காந்தேன். அவர்கிட்ட நடந்த பிரச்சனையை அவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப நான் ஆக்சுவலா இந்த மாதிரி தூய ஆவியார் இந்த மாதிரி வெளிப்பாடு இருக்கு, இந்த மாதிரிலாம் கொடைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை நான் பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் சொன்னப்போ வந்து இவருதான் உண்மையான கடவுள் அப்படின்னு என்னால வந்து முழுமையா நம்ப முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பிரதர் சொல்றது எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொல்றத கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னோடையும் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கும்போது அவருக்கு முழுமையா என்னால கீழ்ப்படியும் போது அந்த வளர்ச்சியை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தோணுச்சு. பட் ஒரு சில குறைகள் ஆண்டவர் வெளிப்படுத்த நம்ம இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம சொந்த முயற்சியில் செஞ்சும் அதில் பிரச்சனையை அனுபவிச்சு பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவரோட கிருபையால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும்னா அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அதுலேயும் ஒரு மாற்றங்கள் ஆண்டவரை தரும் போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம சொந்த ஆற்றலால் எதுவும் முடியாது, ஆண்டவர் தர கிருபையால் மட்டும்தான் எல்லாமே முடியும். அவரோட மகிமைக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்திலையும் துன்பப்பட்டு எல்லாம் சோதனைகளையும் தாண்டி ஆண்டவர் வேணும் அப்படின்னு ஆண்டவருக்காக வரணும் அப்படின்னு அந்த மனநிலையும் கொடுத்து ஒரு ஆண்டவர் தான். பட் பிரதர் சொல்லுவார் அட்லீஸ்ட் 1 ஹவராச்சும் ஆண்டவர் கூட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு. பட் அந்த ஜெபிக்கிறது எல்லாமே வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா நான் இங்கே இருக்க சாப்பிட்ட தட்டு கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தேன். பட் அதை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே என்கிட்ட இந்த சோம்பேறித்தனத்தை எடுங்க அப்படின்னு வச்சு நாள்தோறும் ஜெபிக்க அதையும் ஆண்டவர் என்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. சிம்பிளா சொன்னா நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னை இழுத்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவருக்காக ஜெபிக்க வச்சு என்னை இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்காரு. அதுக்காக வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு இப்போ ஆண்டவரின் சத்தத்தை நம்ம வந்து புரிந்து கொள்வது எப்படி? ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடி ஆவியானவர் இந்த விபிலியத்தை எழுதினது. ஆவியானோட வழி நடத்துதல் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கும். அதுக்கு மாறாக இருக்காது. சரிங்களா? அது ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்கும். ஸோ அவங்க கூட சண்டை போடு, அவங்கள அடி அப்படின்ற பேச்செல்லாம் வந்து ஆவியானவர்கிட்ட இருந்து கடவுள் சொல்ல மாட்டார். உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத, அவங்க சொன்னது கேட்கலான்னு அவசியம்லாம் கிடையாது. டிவோர்ஸ் பண்ணு,
அந்த மாதிரி பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை ஆவியானவர் சொல்ல மாட்டார். சமாதானம், ரெண்டாவது விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சமாதானம். கொலோசியர் 3:15 எடுத்து வாசிங்கன்னா சமாதானம் நமக்குள்ள இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு நீங்க எடுக்கிற முடிவு, ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆவியானவர் அங்க பல நேரத்துல அங்க செயல்பட்டதா இருக்காது. கொலோசியர் 3:15 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவர் பேசுவார். அவர் நம்மளை வழிநடத்த விரும்புகின்றார். கடவுளுடைய பிள்ளைகள்னால ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார். சரிங்களா? நீங்க வந்து கீழ்ப்படுகின்ற உள்ளத்தோடு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அமைதியோட ஆவியில் ஜெபித்து, அதனாலதான் வந்து ஆவியானவர் வரங்கள் பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு நான் வந்து பல பேர்கிட்ட கேட்கிற விஷயம்தான். இதுல வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து ஆவியானோட வரங்களை பெற்றிருப்பீங்க. அப்படி பெறல அப்படின்னா அதுக்கு ஒரு ஏக்கம் வேணும். நம்ம ஆவியான வரங்களால நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். இப்ப நேத்திக்கு வந்து அவர் வந்து கடவுளுடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆவியானவரோட வரங்களை பெற்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா கடவுள் வந்து அது ஒரு ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீக உலகத்திற்கு நம்ம அந்த கதவு திறக்கப்படணும். அப்ப கடவுளுடைய இன்னும் காட்சிகள் வழியாக பேசுவார், உள்ளத்துல உணர்த்துதல் வழியாக பேசுவார், வெளியில இருக்கிற பொருட்களை வழியாக அவர் பேசுவார். பல விதமாக அவர் பேசதான் வந்து விரும்புறாரு. நீங்க கீழ்ப்படிய தயாரா? ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். மன்னி, இன்னும் ஜெபி, ஆழமாக ஜெபி, அதிகாலைல 3 மணிக்கு எழுந்து ஜெபி, நோம்பிருந்து ஜெபி அப்படின்னு சொல்லி அவரோட தூண்டுதல் சின்ன சின்ன தூண்டுதல்களாக இருக்கும். ஆனா தூண்டுதல் செவிசாய்க்க இன்னும் மேலான தூண்டுதல்கள் நீங்க பெறுவீங்க. வல்லமையான தூண்டுதல் நீங்கள் பெறுவீங்க. உறுதியாக அவர் நம்ம கிட்ட பேசுவார். அது என்கிட்ட பேசுவாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. என்கிட்ட பேசுவாரா அந்த மாதிரி சந்தேகத்திற்கு நம்ம இடமே அவசியமே கிடையாது. ஆவியானவர் வரங்கள் நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை. நான் சொன்னேன், இப்போ நான் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தேன், மதுரைக்கு இந்த மாதிரி சங்ககிரிக்கு அந்த மாதிரி வர நேரடியா வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் இதை பெற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. ரெண்டு விஷயங்கள், சிறிது சிறிதாக கடவுள் திருத்துவது, அப்புறம் அடுத்தது என்ன, நம்ம பொறுமையோட இருக்கணும். அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்ன, நம்ம கடவுள் வந்து நம்மள வழி நடத்துவோம். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நீங்க பேசுறது கொஞ்சம் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. கேக்குது, சொல்லுங்க. இப்போ திரும்ப கம்மியா தான் இருக்கு. பங்கு தந்தை இருக்கா இல்லைங்களா? கேக்குது. பங்கு தந்தை அவர் வந்து ஒரு அருமையான ஒரு மக்களுக்கு சொன்னாரு. அதாவது நற்கருணை முன்னாடி உட்காந்து ஜெபிச்சாவே நமக்கு வந்து எல்லா ஒரு நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் வந்து ஒவ்வொரு திசையிலும் பாத்தீங்கன்னா வெள்ளாங்கண்ணி போறது, பூமனூர் போறது, மற்ற எல்லா இடத்துக்குள்ள போகும்போது அது ஒரு திரு யாத்திரை அமையும் வழியா இயேசுவின் அருகில் அமர்ந்து ஜெபிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்காக போகும் சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்காரு. அது வந்து தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கிற அப்படிங்கும்போது நம்முடைய பங்குல உட்காந்து ஜெபிச்சாவே நமக்கு மனசு அமைதி கிடைக்கும், மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஜெபிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்காம அங்கே இங்கே போறது வந்து ஒரு, அதாவது என்னன்னா பங்கு தந்தை வார்த்தைகளே அவதூறா பயன்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதை நானும் டெய்லி காலைல இருந்து ப்ரே பண்ணும்போது நற்கருணை ஆராதனை உட்காந்து ஜெபிக்கும் போது நல்ல வாய்ப்புகள் வரும், கடவுள் நல்லா வெளிப்படுத்தும் சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால நானும் டைம் கிடைக்கும் போது நற்கருணை உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தருது. ஆனா மக்கள் வந்து உணராம ஒரு பாத யாத்திரை மாதிரி அங்கே இங்க போய் பொழுது கழிப்பதை விட அந்த நேரத்தை பங்குல உட்காந்து நற்கருணை ஜெபிச்சா நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் என்று என்னுடைய ஆழமான கருத்திலிருந்து வெளிப்பாடு வருகிறது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது தெரியல. அதுக்காக புரியுது. இல்ல, அது ஒரு தூண்டுதலா கூட இருக்கலாம். கடவுள் சில நேரத்தை வந்து வெளியிலயும் கூப்பிட்டு அவர் பேசுவாரு. அதே நேரத்துல பங்குல வந்து நற்கருணைக்கு முன்னாடி உட்காந்து ஜெபிப்பது அதுவும் வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை.
சரிங்களா? அவர் பேசுவார், கவலைப்படாதீங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க. யாரை வந்து இன்னும் அதிகமான மக்கள் பங்குல வந்து நற்கனை முன்னாடி வந்து ஜெபிக்கணும் அப்படின்றது. சரிங்களா? எனக்கு என்னோட கேள்வி பங்கு தருவதை வந்து மக்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கவலை. புரியுது. இல்ல கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. அதான் அதுக்காக தான் ஜெபிக்க சொன்னேன். நம்ம அந்த சில தவறுகள் மக்கள் செய்யறாங்கன்னு பார்க்கும்போது ஜெபிக்கணும். சரிங்களா? அப்போ அது நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக முடியும், அவங்களும் வந்து மாற்றம் வரும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். சங்கீதா சொல்லுங்க. Brother, இப்ப நம்ம Praise the Lord, brother. ஆண்டவர் வந்து நிறைய குறைகள் இருக்குன்னு வெளிப்படுத்திடுறாரு பிரதர். இறைவாக்கினர் மூலமா வெளிப்படுத்துற. இப்ப நம்ம அதுல இருந்து வெளியே போய் வர்றதுக்கு நான் என்ன Praise the Lord, brother. அதான் ஒரு ஒரு வசனங்களாக நீங்க ஜெபிக்கலாம், வசனங்களை வைத்து ஜெபிக்கலாம். நீங்க வந்து என்ன சொன்ன தியாகங்கள், நோம்பிருந்து ஜெபிக்கலாம். இந்த 3 விஷயங்கள், நோன்பு, இது வசனங்களை வைத்து ஜெபிப்பது, ஆவியில் ஜெபிப்பது, ஆவியானவரோட தூண்டுதலால் ஜெபிப்பது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம செய்ய செய்ய அது வந்து விடுதலைகள் கடவுள் தருவாரு. சரிங்களா? சில விஷயங்கள்லாம் கட்டுகளா இருக்கலாம், உள்மன காயங்கள்ல இருந்து ஜெபிக்க வேண்டி இருக்கலாம். சொல்லுங்க பிரதர். பிரதர், ஒண்ணும் இல்ல, இந்த சினத்துக்கும் கோபத்துக்கும் உள்ள வித்தியாசம். கோபம் வந்து உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்குன்னா அது கோபம். சரிங்களா? கோபம் படுங்க, ஆனா பாவம் செய்யாதிருங்கள். நம்ம அது கோவப்பட்டு நம்ம மற்றவங்களை திட்டுறோம், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அவங்க உள்ளத்தை புண்படுத்துகின்ற விதத்தில் நம்ம பேசுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது சினமாக, விராத் அப்படின்னு சொல்லுவாங்க, விராத் ஆஃப் விராத். அது வந்து வந்து அழிக்கின்ற விதத்திற்கு மற்றவர்களை வந்து நம்ம பேச்சுகள் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து சினமாக மாறும். சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நல்ல கேள்விதான். ஆக்சுவலா கோவத்தை வந்து நம்ம கட்டுப்பாடுக்குள் இருக்குன்னா அதுவும் கோவம் தான். எரிச்சலுக்கும் கோவத்துக்கும் நம்ம சில சூழ்நிலையில கோவப்படுவது அப்படின்னு பாவம் சொல்ல மாட்டாரு. இயேசு கிறிஸ்துவுமே கோவப்பட்டிருக்கிறாரு, ஆனா அவரு சினம் கொள்ளவில்லை. அதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ஆனா பழைய ஏற்பட்ட நிறைய இடத்துல ஆண்டவர் சினம் கொண்டிருக்கிறாரு அப்படின்றாரு. ஆமா, சினம் கொள்ளுகின்ற சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க, அந்த சூழ்நிலையை கவனிச்சீங்க அப்படின்னா அது வந்து அவங்க பாவம் செய்தார்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது. அவங்க பாவத்துல வந்து மூழ்கி இருந்து எங்களுக்கு பாவம், கடவுள் தெரியும், அவங்களுக்கு தெரியும் இந்த பாவம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடவுள் வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த பாவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது வர ஒரு சூழ்நிலை அது. புரியுதுங்களா? நேரம் ஆயிடுச்சு, ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஏதாவது கேள்விகள் இருந்தா தயக்கப்படாம வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து இன்னும் ஆழமான பதில்கள் தரேன். சரிங்களா? இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise you jesus. thank you jesus. நான் இப்ப சொன்ன பதில்கள் உங்களுக்கு இன்னும் ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தூண்டுதல் இருக்குன்னா இன்னும் கேளுங்க. சரிங்களா? உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்த ஆண்டவரே, வார்த்தைக்கு ஏற்றபடியாக சிறிது சிறிதாக நீங்க திருத்தும் போது அதுக்கு முழுமையாக ஒரு கீழ்ப்படிதலோடு செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஹalleluya. God bless. Thank you.